இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? திண்டுக்கல் மாவட்டம் காம்பார்பட்டி கிராமத்துல இருக்கிற அருள்மிகு மாதா புவனேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்கதான் 1008 சிவனை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இவர்தான் ஸ்ரீ காம்பார்பட்டி சுவாமிகள். இவர்தான் இந்த 1008 சிவன் கோவில உருவாக்கினாரு. இவரு உலக நன்மைக்காகவும் கோவில் திருப்பணி நல்ல விதமா நடந்து முடியணுங்கிறதுக்காகவும் 48 நாள் மௌன விரதமும் உண்ணா நோன்பும் இருந்தாரு. நான் போன போது ஸ்வீட் வாங்கிட்டு போனேன். 48 நாள் கழிச்சு அப்பதான் அதை சாப்பிட்டாரு. கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆனா இவரு இந்த கோவிலை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் தெரியுமா? இந்த கோவிலோட திருப்பணி வேலை இன்னும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தாரணி. வெல்கம் டு தாரூஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ராசாதி 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 வாடி நீ வாடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோவில் எபிசோடு தான். கோவில்னா சாதாரணமான கோவில் இல்ல, 1008 சிவலிங்கம் கொண்ட அற்புதமான கோவில். இங்க பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 தெய்வங்களையும் ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இன்னும் சில தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ற திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கோவில்ல மகா சண்டி யாகம் நடக்க போகுது. சண்டி ஹோமம்னா சாதாரணமான ஹோமம் இல்லைங்க. பலருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு இதை பத்தி தெரியாம இருந்திருக்கும். தெரியாததை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? வாங்க சண்டி ஹோமத்தை பத்தி சொல்றேன். துர்க்கையின் மிகப்பெரிய சக்தியாக உருவானவள் தான் இந்த மகா சண்டிகா தேவி. இந்த மகா சண்டிகா தேவியை நெருப்பின் வடிவமாக வணங்கும் ஒரு தீ சடங்கு தான் இந்த சண்டி ஹோமம். இந்த ஹோமம் சூன்யம், தீய கண்கள், எதிர்மறை ஆற்றல்களை போக்கி துஷ்ட சக்திகளை நீக்கி நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு, எடுத்த காரியத்தில் வெற்றி இவை யாவும் தருவதுதான் இந்த மகா சண்டி ஹோமம். இப்பேற்பட்ட இந்த யாகத்தை ஒரு தனி மனுஷன் செய்யறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஹோமத்தை 9 to 11 வேத விற்பனர்கள் பண்ணுவாங்க. இத கணபதி பூஜையில ஆரம்பிச்சு கோ பூஜை, சுகாசினி பூஜை, தம்பதி பூஜைன்னு பல வழிமுறைகள் இருக்கு. அதுக்கப்புறம் தேவி மகாத்மியம் என்னும் நூலிலிருந்து 31 அத்தியாயங்களை கொண்ட 700 பாடல்களை வேத விற்பனர்கள் ஓதுவார்கள். அதை தொடர்ந்து நவகிரக ஹோமம், பின் நவாட்சர மந்திரம் சொல்லி பூர்ணாகுதியோட இந்த ஹோமத்தை நிறைவு செய்வாங்க. இப்பேற்பட்ட ஹோமத்தை நம்மால பண்ண முடியலனாலும் அதை கலந்துக்கிறதும் கண்ணால பாக்குறதும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இன்னைக்கு நான் இங்க நடக்கிற ஹோமத்தை உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே மனசார உங்க பிரச்சனை எல்லாம் தீரணும்னும் உங்க குடும்பம் சுபீட்சமா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க.
நான் போயிருந்த அன்னைக்கு பிரதோஷம். அன்னைக்கு பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைச்சிது. அது சாத பிரதோஷம் வேற இல்லை, சனி பிரதோஷம். ஹோமத்தில் மட்டும் இந்த புஸ்தகத்தை பூஜை பண்ணி 700 ஸ்லோகங்களையும் ஒவ்வொரு அக்ஷரம் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சண்டி ஹோமத்தோட 2வது நாள் பூஜைக்கு வந்திருக்கோம். நேத்திக்கு கணபதி ஹோமத்தில் ஆரம்பிச்சு வாஸ்து சாந்தி, நவகிரக பூஜை, 64 பைரவர் பூஜைன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு மெயின் மகா சண்டி ஹோமம் நடக்க இருக்கு. வாங்க ஹோமத்தில் கலந்துக்கலாம். இந்த மகா சண்டி ஹோமம்ங்கிறது துர்கையும் மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஆகிய 3 தேவிகளையும் நெருப்பின் வடிவமாக வணங்குவதுதான் இந்த மகா சண்டி ஹோமம். துர்கையும் சண்டிகா தேவியும் ஒருவரே. இந்த சண்டி ஹோமத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவி மகாத்மியம் என்னும் நூல்ல 13 அத்தியாயங்களை கொண்ட 700 ஸ்லோகங்களை புரோகிதர்கள் ஓதுவார்கள். ஒவ்வொரு அத்தியாயமும் அந்த தேவியை சொல்லி சொல்லி அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பூர்ணாகுதி பண்ணுவாங்க. இந்த மாதிரி 13 அத்தியாயங்களுக்கும் அவர்கள் ஸ்லோகங்களை சொல்லி சொல்லி வரிசையா பூர்ணாகுதி பண்ணி கடைசியா மகா பூர்ணாதி சொல்லி முடிப்பாங்க. இந்த 13 அத்தியாயங்கிறது ஸ்ரீ மகாகாளி சண்டிகா, ஸ்ரீ மகாலட்சுமி சண்டிகா, ஸ்ரீ சங்கரி தேவி சண்டிகா, ஸ்ரீ ஜெயதுர்கா சண்டிகா, ஸ்ரீ மகா சரஸ்வதி சண்டிகா, ஸ்ரீ பத்மாவதி சண்டிகா, ஸ்ரீ ராஜமாதங்கி சண்டிகா,
ஸ்ரீ பவானி சண்டிகா, ஸ்ரீ அர்த்தாம்பிகா சண்டிகா, ஸ்ரீ காமேஸ்வரி சண்டிகா, ஸ்ரீ புவனேஸ்வரி சண்டிகா, ஸ்ரீ சூலினி துர்கா சண்டிகா மற்றும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சண்டிகா. இந்த 13 அத்தியாயங்களே அடங்கியது. இந்த 13 அத்தியாயத்தோட ஸ்லோகங்களோட பொருள் என்னன்னா, ஸ்ரீ துர்கையானவள் மதுகைடப வதம், மகிஷாசுர மர்தனம், சும்பன், நிசும்பன், ரக்தபீஜனன், தூம்ரலோச்சனன், சண்டன், முண்டன் இவர்களை சம்ஹாரம் பண்ணதனோட கதை தான் இந்த தேவி மகாத்மியம். இதுல நம்ம மகிஷாசுர மர்தனன் பண்ணதை தான் நவராத்திரியா கொண்டாடுறோம். இந்த கோவிலோட திருப்பணி வேலை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கோவில் திருப்பணிக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க கலந்து பேசிக்கிட்டு உதவலாம். இன்னைக்கு இந்த வேகமான உலகத்துல நம்மளால எல்லா இடத்துக்கும் போய் எல்லா நிகழ்ச்சியிலையும் பூஜையிலையும் கலந்துக்க முடியாது. அதுக்குதான் இந்த மாதிரி யூடியூப்லாம் வந்திருக்கு. எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லாரும் எடுத்து போடுறாங்க. அந்த வகையில இந்த சண்டி ஹோமத்தை உங்களுக்கு காமிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தாரணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாதி ராசாதி ராசாதி